பாமகவில் தொடர்ந்து தந்தை மகனிடையே நீடித்து வந்த மோதல் இன்றைய தினம் நிகழும் இந்த சந்திப்பை அடுத்து முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்களிடையே நீடிக்கிறது. தொடர்ச்சியாக பாமகவில் இந்த தந்தை மகன் மோதலை அடுத்து கட்சியினரும் பிளவுபட்டு காணப்பட்டார்கள். ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என பிளவுபட்டு காணப்பட்ட நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தந்தை மகன் மோதலால் பிளவுபட்டு அந்த கட்சியினரும் ஒன்றிணைவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நீடித்து வருகிறது. அன்புமணியை நேரடியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ராமதாஸ் அவர்கள். பாமகவில் இந்த தந்தை மகன் மோதலை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் பல்வேறு தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த தருணங்களில் அன்புமணி எவ்வாறு நடந்து கொண்டார், அன்புமணியிடையே ஏற்பட்ட கருத்து மோதலில் கூட்டணி விவகாரங்களும் இடம்பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பிளவுபட்டு காணப்பட்ட பாமக இன்றைய தினம் இந்த தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையை அடுத்து ஒன்றிணையுமா, தந்தை மகன் மோதலானது முடிவுக்கு வருமா, யாருடைய நிபந்தனையை யார் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள், இனி வரக்கூடிய நாட்களில் என்ன முடிவுகள் எட்டப்படும், அது மட்டுமல்லாது இன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து ஒரு முடிவு எட்டப்படுமா அல்லது இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக அமையுமா, இது போன்ற பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது நீடிக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழலில் பேச்சுவார்த்தையின் முடிவாக என்ன எட்டப்படுகிறது அப்படின்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது இது போன்ற இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. முன்னதாகவே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு இரண்டு பேருமே முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் கையில தான் இருக்கிறது, ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் அப்படின்றது குறிப்பிட்டிருந்தீங்க. இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நம்ம கேள்விப்படக்கூடிய நேரத்துல இன்றைய தினமே இதுல ஒரு முடிவை நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக அமையுமா, இல்ல யாரோட டேர்ம்ஸுக்கு யார் வருவாங்க, என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது முதற்கட்ட பேச்சுவார்த்தையா தான் அமையும். இன்னும் அதுக்குள்ள பிரச்சனைகள் பேசி தீர்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். டாக்டர் ராமதாஸ் டேமுக்கு தான் எல்லாரும் வந்தாகணும். இதுல அன்புமணி இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறாருன்னா தெள்ள தெளிவா நமக்கு அந்த மாநாட்டிலே பார்த்த ஒரு காட்சி. அன்புமணி அவர்கள் பேசும்போது எந்த ரியாக்ஷனும் இல்ல, பெருமையில அவர் பேசிட்டு இருந்தாரு. நான் வானத்தை பார்த்து பேசிட்டு இருந்து ஒருத்தனே பேசிட்டு இருந்து நீங்க அதை ரியாக்ட் பண்ணலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவரு அந்த கேடர்ஸே கேட்டாரு. அதற்கு பிறகு வன்னியர் சங்க தலைவர் நண்பர் குருவை பற்றி அவர் பேசின பிறகுதான் கைத்தட்டலே வந்தது. இந்த தினம் அன்புமணிக்கு உள்ள பெரிய நெருக்கடி என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் மக்களை சந்திக்க போறேன், கேடர் தொண்டர்களையும் வாக்காளர்களையும் சந்திக்க போறேன்னு அறிவித்து அவர் களத்துல இறங்கும் போது அந்த கட்சியோட தொண்டர்களும் பாமகவின் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் தான். டாக்டர் ராமதாஸ் தான் அந்த வன்னியர் சமூகத்தின் அடையாளமாட்டு பாமகவின் அடையாளமாட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராமதாஸ் இல்லாம அன்புமணி களத்துக்கு போனா களத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர் என்ற ஒரு தோற்றமும் அவருக்கு கிடைக்கும். அந்த வகையில டாக்டர் ராமதாஸ் இல்லாத அன்புமணியின் பாமகவை எந்த கட்சியும் சீட்டு நம்பி தரமாட்டாங்க. அது தேர்தல் பேரமும் அங்கு எடுபடாது. அதே வேளையில் ராமதாஸ் அவரை சிஎமாக முன்னிறுத்திதான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 5.5% வாக்கு பெற்றது. அவர் லீடர்ஷிப் கிடைச்சது, அன்புமணி லீடர்ஷிப் கிடைச்சதுதான். ஆனா ராமதாஸ் முன்னிறுத்தி தான் அது கிடைச்சது. ராமதாஸ் முன்னிறுத்தாம அவர் தனித்து போட்டியிட்டாலும் 1-2% வாக்குக்கு மேல கிடைக்காது. ரெண்டு பேரும் தனிச்சு போனா 4.3% என்று கடைசியா எடுத்த வாக்கு பலவாறு பிரிந்து கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2.5-3% வாக்குக்கு கீழே போயிடும். யாருமே 2% வாக்கு கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தெளிவாக வரும். இந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டு டாக்டர் ராமதாசுடன் காம்ப்ரமைஸ் பண்ணி போறதுதான் தன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று அன்புமணி காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கிறார். அதே வேளையில டாக்டர் ராமதாஸிடம் அன்புமணியும் 80-90% நிர்வாகிகள் விசுவாசம் என்று உங்களிடம் கூறுவர்கள் எல்லாம் என்னிடம்தான் இருக்கிறார் என்பதையும், அரசியல் விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை தான் என்பதையும் ராமதாஸுக்கு அவர் காட்டியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய நிபந்தனைகளை கூறி ஒரு சமரசத்துக்கு அவர்கள் முன் வருவார்கள் என்று கருதுகிறேன். காரணம் சமரசம் மஸ்ட். சமரசம் இல்லாவிட்டால் ரெண்டு பேருக்குமே அழிவு. 4.3% வாக்கு கூட அவங்களுக்கு கிடைக்காது. அது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய வாக்கு கூட குறைஞ்சு போகும். எப்படி EPS தோத்து போன கட்சியில பிளவுபட்டு 33% இருந்தவர்கள் இன்னைக்கு எடப்பாடி 19%, பன்னீர்செல்வம் 1% என்று 20% ஆகிவிட்டார்கள். அந்த பிளவால் அவர்கள் 13% வாக்கை பெரிய அளவில் நஷ்டப்பட்டு நிற்கிறார்கள். அதுபோல் இவர்கள் 4.3% தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சியில் பிளவு ஏற்பட்டால் ரெண்டு பேரும் தனித்தனியாக எடுக்கக்கூடிய வாக்கு 2-3% வாக்கு கூட இருக்காது. அந்த மொத்த வாக்கில் ஒரு 1/3 1/3 பகுதியாவது வெளியேறிவிடும். அந்த கட்சியின் இருப்பே அது கேள்விக்குறியாகிவிடும். எனவே ஒற்றுமை ரெண்டு பேருக்குமே அவசியம். குறிப்பாக
இனிமேல் கட்சியை நடத்தக்கூடிய அன்புமணிக்கு மிகவும் அவசியம். எனவே அன்புமணி தான் டாக்டர் ராமதாஸிடம் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இந்த தருணத்தில் நினைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.